ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஞ்சரஸ் ஏடிவி கேமோட பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். டெய்லி கிஃப்ட் கண்டுபிடிச்சிட்டேன். டெய்லி கிஃப்ட் இது இதுக்கு இது டெய்லி கிஃப்ட் கார்ல மினி கார். ஏற்கனவே உள்ள காரே நம்மளுக்கு போட்ட தெரியல, மினி கார் வேறு. ஸ்பீடு தானே, ஸ்பீடு எனக்கு தேவையில்லை. நெஜ கார், ரியல் கார், இன்ச்சிஞ்சா இந்த கார் கண்ட்ரோல் எனக்கு ரொம்ப மிஸ். நீ எப்படிடா போற? ஸ்பீட் கார் நமக்கு தானே இருக்கு. ஆமா ஆமா வந்துட்டேன். புளுக்கு மட்டும் கட்ட சொல்லு. இங்க பாரு, அழுத்தின ஒரே ஸ்பீடா போயிருது. அப்புறம் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுது. பொறுமையா ஓட்டுது. பை நான் போட வழி விடுறா. போயிட்டேன். பவுதர் போயிட்டேன். பை பக்கத்தூர்லாம் போல. அடுத்த செக் பாயிண்ட் கூட பிடிக்கல. அவங்க பக்கத்தூர் இருக்காங்களா? அச்சச்சோ பிரேக். நாக்கு வந்து ஜஸ்ட் மிஸ். ஜஸ்ட் ஏய் கொஞ்சம் ஓகே சூப்பர். இவ்வளோ தூரம் வண்டியில் வந்திருக்கேன்னா அதிசயம் தான். ஆஹா, பாலத்தை கட்டி வச்சிருக்காங்களே. எங்கே போச்சு? இரு 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 கொஞ்சம் எங்க எங்க தூரப்படாடே. நீ தூர போ. சிப்ப கிடக்கிறது சன் பார்த்து எடுத்துக்கிட்டு கிடக்கிற மாதிரி வண்டி மேலே போயிட்டா. வழி விடு. போலாம். நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், அதிசயமா இருக்கு. பொறுமையா போனோம். ஏன் இடத்துக்கு நினைக்கல, நீ பார்த்து போனோம். கீழே கீழே போச்சு வண்டி. கீழே போய் வழி ரூட் எப்படி சொல்லட்டும், இதான் ஈஸியாக இருக்கு. இல்லைடா, அதுவே மாறிக்குது. நான் கீழே போயிட்டேன் பத்தியா? அப்போ எங்கே போவோம்? கீழே வழி இருக்கு, பார்த்து போ. ஆஹா, பார்த்து. இது ஏன்டா இந்த இடம் இப்படி இப்படி மாறுது? நான் இப்படி இப்படி வச்சுதான் போகணும். ஸ்பீடாக போகணும். வேண்டாம், ஸ்பீடாக வேண்டாம். இப்படி வச்சு போகணும். ஐயா கீழே வந்துப்பேன். இந்த வழி கரெக்டாக வந்துச்சா? நேர பண்ணி பூஸ்ட் போட்டு நேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆக முடியுது. கேட்குறா? சூப்பர். எப்போ பழத்தை கண்டு இங்கே வண்டி ஐயோ சறுக்கி இருந்துச்சு. ஐயோ சீ, பயந்துட்டு எங்கே குதிச்சு ஓடிட்டோன்ட்டு. ஓகே, இன்னும் எவ்வளோ தூரம்? பாதி தூரம் தான் வந்திருக்கேனா? ஐயம்மா, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? தூரப்படாடே. ஐயோ, வண்டி கீழே இருக்குது. அட்டா செக் பண்ணா டேடி 40 50 இது போதும். வண்டிக்கு ஏதோ ஆச்சுன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்காம ஸ்பீட் ஆகுது. என்ன எங்கே போகிற? வண்டி மட்டும் வந்தங்க மறைஞ்சிட்டு கீழே வந்துச்சு. இல்லை இல்லை இல்லை, அந்த மலையை ஒட்டி போச்சு, பாறையை ஒட்டி போய் மறைஞ்சிச்சு. உட்காரு உட்காரு. உன் உசுறு என் கையில். உட்காரு. உன் உசுறு என் கையில் தான். உட்காரு, வந்து உட்காரு, எல்லாம் கிளம்புவா. அது நீ ஆல்ரெடி என்ன கூட்டு போய் டை ஆக்கணும்ல. நான் அப்படிலாம் ஆக்க மாட்டேன். நான் அழகா நான் இப்படி கூட்டு வண்டி இன்ச்சிஞ்சா தானே அவ்வளோ முடியாது. உன் நேரம் கீழே கீழே இறங்குதுல்ல, வந்து உட்காரு. போடே. ஸ்பீடு எப்படி ஆயிடுச்சு? இந்த பேர் தொடவே இல்லை. எதுக்கு இப்போ 100 ஸ்பீடு போச்சு? அவங்களே தள்ளி விட்டானுங்க. நான் ஒரு கஷ்டப்பட்டு வந்தேன். சரி, நானே இறங்கிருக்கலாமோ? பாதி தூரம் வந்துட்டு பாருல, நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை. சரி, இன்னும் இருக்கா வண்டி வண்டி வண்டி. வண்டிக்கு என்னாச்சு? கீழே வந்தேனா இந்த கிளைண்ட் கிஃப்ட்டுக்குள்ள கிஃப்ட் தந்த பிறகு மன்னிச்சுது. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்துது. ஃபர்ஸ்ட் அப்படியே ஓட்டினா ஈஸியாக இருக்குதா? அப்புறம் நோ தரும் இல்லை. யாரோ ஒருத்தர் என் வண்டியில் இறக்கி வந்துருக்காங்களா? என் வண்டியில்? ஆமாம். நீ ஏமா பின்னாடி போன? போனேன். எப்படி வைக்க முடியும்? ஃபர்ஸ்ட் பொசிஷனா எப்படி? இது அத்தா அது நல்லா இருக்குது. திருப்பி வரு கம்மன் ஸ்கிரீனே திரும்போ எல்லாம் இல்லை. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இந்த ஆர்வி தெருல வண்டி போற மாதிரிலாம் இருக்கு. ஐயோ போதா இல்லையா முக்கிட்டு எடுக்கு ஸ்பீட் அழுத்தி நீ இந்த பஸ்ல வச்சு போக மாட்டே. வித்தியாசமா கீழே மாதிரி இருக்கும். இந்த பொசிஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. மாதிரியே இருக்கும். நீ முதல்ல வண்டி தூக்கி தூர போடாடே. ஆளப்பறா வழியில நின்று மறைச்சிக்கிட்டு கீழே ஓட்ட தெரிஞ்சாலும் நல்லா இருக்கும். தெரியுது இல்ல இதுன்னா நல்லா தெரியுது. ஒரு ஸ்பீடு நான் தொடவே இல்லை, அது பாட்டு பிச்சுக்கிட்டு போகுது. கையை எடுத்து 1/2 மணி நேரம் ஆச்சு. அம்மா எங்க வந்து நின்றுருக்கு. எதுக்கு ஸ்பீடு திடீர்னு இப்படி போடுதுன்னு தெரியல. வேண்டாம் அப்புறம் பண்ணிக்கலாம். எங்க இருக்கு வானம் தான் தெரியுது, ரோடே தெரியல. வானம் தான் தெரியுது, ரோடு எங்க இருக்கு? அப்படி வெக்காத கீழ ஊந்துருவே. அதானே அப்படி வெக்க சொன்னேன். சரி கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி கீழ ஊந்துருவே. வெய் இந்த வழியில வந்துட்டு இருக்கேன் நான். இதுல 2 வழி உண்டுல்ல. நான் வரனேறேன் வா. போ நேரப்ப சைடுல லெஃப்ட் இந்த பொசிஷன் அழகா விழுந்துட்டு. சரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. கீழ வந்துட்டேன். என்ன ஏன் அவ்வளோ பாசமா எழுப்பனரே ஸ்பீட் காரணமா நல்லா இருக்கும். அப்புறம் மேடி பண்ணி ஏறிக்கலாம். அப்புறம் இந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பக்கத்துல ரெண்டு ஒரே கதை இருக்கணும். நீவே ஏன் இன்ஜின் வந்து முன்னாடி இருக்கு ஓப்பன்ல. நம்ம ஒண்ணாடி போவா. இந்த கார்ல போலாம். ஒண்ணாடி போ. அங்க போய் இருக்கல. ஒண்ணாடி போன்னு சொன்னீங்க. நான் கவனிக்கலையே. பின்னவா வண்டி ஓட்டுறதுல ரொம்ப கவனமா இருக்கேன். அங்க ரொம்ப இன்ச்சா போயிட்டு இருக்குது. திடீர்னு ஸ்பீடு 100 போகுது, ஏன் தெரியலையே. அதான் இது லைட்டா ஆகுதுனால வேகமா போகும். பரு போச்சு. கண்ட்ரோல் மீறி இது. அப்படி ஆனது ரிவர்ஸ் கிட்ட போச்சு. ஐயா ரிவர்ஸ் கீழே எடுக்க ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் திருப்பனேல வந்து கிடப்ப நான் வரேன். ஐயோ இந்த இடத்துல ஸ்பீடு நான் கொடுக்கவே இல்லை, அது பாட்டு ஸ்பீட் ஆகுது. இல்லை ஆளா இருக்கா எது? ஆமா அப்போ இது என்னது கீர் போடுறதா? ஸ்டாப் பண்ணது ஹேண்ட் பிரேக். ஓ எவ்வளோ அது இப்போதான் என்ன கிராஸ் பண்ணி போனால் வந்து இடிச்சிட்டு நிற்கான். அப்போ திரும்பி கீழே வந்துப்பேன். கிஃப்ட் கிஃப்ட் கிளைம் பண்ணுறது. ஓ அண்ணு நான் டிரைவிங் மட்டும் பண்ணுறேன், இதுவே போக மாட்டேங்கி. ஸ்பின் பண்ண மாட்டேன். வெளில போயிடுவேன். அவன்தான் இதுக்கு மேலே முடியாது. இது தொட்டா நடராஜ பஸ்ஸில் போயிட்டு அதே நான் எப்படி ஹெல்பிங் வரவா வேண்டாம். இல்லை 10 நிமிஷமா நானும் போராடிட்டு இருக்கிறேன். காரு அந்த பாதி இடத்த தாண்டவே மாட்டேங்குது. இந்த வண்டி என்ன கிராஸ் பண்ணி போன வண்டி 3வது வாட்டி போகுது. நான் கவனிச்ச வரத்துக்கு அதுக்கு முன்னாடி எப்பத்துலேருந்து போயிட்டு இருக்கிறான்னு தெரியல. வேண்டாம் உன் கையில் என் உயிரை கொடுக்கணும் ரெடி. இல்லை பரவாயில்ல, நான் விழுந்து செத்தாலும் பரவாயில்ல. நீ என்னை நம்பாம இடத்துல இறங்கி போயிட்டேன். நான் மட்டும் அப்போ இருந்தேன், நீ அவன் பாட்டு போயிட்டல. வாய்ப்பு இல்லை. இடிக்க முடியல, நல்ல வேலை இடிக்க முடியல. நடராஜ பஸ் கூட கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கு. நான் ஓட்டுற வண்டிக்கு இதுவே பெட்டராக இருக்குன்னு. சரி வேண்டாம், காலெல்லாம் விழாத, நல்லா இருக்கு. வா அப்படி போயிட்டு போ. எங்க இருக்கு வழி? இங்க இருக்கா? இந்த ஓட்டைக்குள்ள விழுந்துடாத. இந்த பிரிட்ஜ் ஸ்ட்ராங்கா இருக்குமா? கம்மந்துடுற, நான் பாதி தூரம் வந்துட்டேன். மலை மேல ஏற முடியுமா? செக் பாயிண்ட் பிடிச்சி நான் பாதி தூரம் வந்திருக்கேன். அவன் கரெக்டாக பாதி தூரம் வந்திருக்கேன். இதுவரையும் தான் அப்படின்னா ஓடிதான் நினைக்கிறேன். அப்படியே போயிடும். நான் நில்லு என்ன கெஞ்சி சொன்னேனா? கீழே விழலையா? எப்படி என்ன விழலையா? விழுந்துட்டே பேரு எங்கேயாச்சும் விழுந்து கிடைக்கியா? விழுந்துரு. ஸ்பீடே இல்லை தானே எனக்கு. பக்கத்தில் வந்துட்டேன் அன்னைக்கு வந்துட்டேன்.
நான் தான் வந்துட்டேன் பின்னாடி தானே வந்துட்டு இருக்கேன். தாய் 1/2 மணி ஆயிடுச்சு. என்ன இது கோதம் தம்பி கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கேன். கரெக்டாக நான் செக் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் நானும் வந்துட்டே இருக்கேன். இது என்ன போர்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் ஐயோ ஜஸ்ட் இது என்ன ஏ கடவுளே நல்ல வேலை ஓடி வந்தேன். இந்த இடத்துல நான் வண்டி ஓட்டியிருப்பேனாக்கும். எங்கே வீடு சின்னப்பேனா எடுத்து போகிறேன். போயிட்டேன் ஒன்றா தானே வந்துச்சு பக்கத்தில் வந்துட்டேன். எங்கே இருக்கு ரூட்டு? உள்ள போ, உள்ள தானே மேலே போ. ஆமாம் அங்கே தான் ஒரு போர்டு இருக்குது, சைன் போர்டு. ஹாய் பாய். மேலே போகுது எப்போ இதெல்லாம் வண்டியில் கண்டிப்பாக ஏறி இருக்க மாட்டேன். நடந்தே வந்தாச்சு. வெல்கம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சோலை எப்போ செக் பண்ணி டூ பிடிச்சாச்சு வச்சுக்கிறேம்மா. செக் பண்ணி பிடிச்சாச்சா யார் 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 கூட்டு போய் ஸ்பீடா கூட்டு போய் நீ கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க. உட்கார் போ. ஏய் பாரு சீட் வந்து இதுக்கு ஏய் தொத்துறாதே. இது தொத்துறாதே. இது இந்த ஃப்ளையிங்னா ஃப்ளையிங் தொத்துறாதே. ரொம்ப ஸ்பீடா போச்சு. பேசி போலாம். ஆமா நான் தான் ஓட்டி போயிட்டு இருக்கேன். எங்க பேரு யாருக்கிட்ட சைடு அது பள்ளம் பார்த்து எப்படா ஓட்டுற? எனக்கு மட்டும் ஸ்பீடு அநியாயத்துக்கு ஓடி போய் டப்புன்னு கீழே தள்ளிவிடுறது. ஏதோ கொகைக்குள்ள போயிட்டோம். லெஃப்ட்டு போயிடலாம் போடாதே. நீ போயிடுவேன் நான் போயிடுறேன். எங்க என்ன வேறு நான் தான் ஓட்டுற மாதிரி வச்சிருக்கேன். பாரு போடடே சேவ் பாயிண்ட் வந்துச்சாம். சேவ் பாயிண்டா? ஆனா போர்டு வச்சிருக்கான். சும்மா வெறும் போர்டு. ஐயோ பத்து தண்ணி இடல பள்ளம். பள்ளமா? தண்ணி ஜனவஸ்தி. தண்ணி கலர்ல தானே இருந்துச்சு. கன்ஃபியூஸ். வாச்சி வக்கலாம் சொல்லு இன்னும் கொஞ்சம். வாட்டர்ல முழிக்க போறோம். நீ தான் ஃபர்ஸ்ட் வாட்டர்ல முழிக்கணும். தத்துல நன்றி போணும். நேரா கீழ தான் விழுந்து நினைச்சு வழியே தெரியல. இந்த இடத்துல நீ சோதனை பண்ண இந்த கீழ குதிது. கண்டிப்பா முன்னாடி வழியே பெரு. லெஃப்ட் ரைட்னு வெச்சுக்காங்க. காசு வேறது வணக்கம். எனக்கு ஏறதா? எப்படி சமைச்சிச்சு. நட் நஸ்டராவோ. நீ லாஸ்ட் போனா வின்னு. சரி இறங்கிங்க வா. எல்லாம் ஐலண்டுக்கு பார்த்தேன். அது பார்த்து இன்னும் நானே செக் பாயிண்ட் பிடிக்கிறேன். அட பாவினை இறங்கிக்கவான்னு கேட்டேன். உட்டியாடனே பைத்தியம். எங்க இருக்கு வண்டியில போறதுக்கு நடந்து போயிடலாம். ரொம்ப நேரம் ஆகும் போலயே. இவரு எங்க போயிட்டு இருக்கான் பாரு. எப்படி இப்படி நடந்து போறதா நல்லா இருக்கும். நானே போயிட்டேன். அதே கொக்குக்குள்ள வந்துட்டேன். திரும்பி அந்த கொக்குல கீழ வந்துட்டேன். இப்போ நான் தனியா போனேன். கீழ வந்துடல. விழுந்துரு. என்ன அவன் பாதி தூரம் போயிட்டு நம்ம கால் வச்சுட்டு தான் போயிருக்கிறோம். ஆதிங்க அடிச்சு எதுக்கு இப்படியா பலகையில அடிச்சு வச்சிருக்காங்க? பலகைய சைடுல அடிச்சா கூட ஓகே. கீழ விழாம இருக்கலாம். நடுவுல கிராஸ் பண்ணி இப்ப இந்த பலகை மாதிரி எல்லா பக்கமும் அடிச்சு வச்சிருந்துருக்கோம். என்னம்மா அது நான் கூட ஒண்ணு முன்னாடி இருக்கேன். சூப்பர் வாங்கிக்க. இங்க நீ வாங்கிடு. gift 4 இன்ச்சு. ஆஹா பள்ளம். இத ஈஸியா போலாம். ஐயா நேரா பள்ளத்துக்குள்ள போகுது. இல்ல ஈஸி எனக்கு. ஐயா
எனக்கு ஈஸி இல்லைப்பா. ஆரம்பிச்சிருக்கு. சூப்பர். அப்படியே அங்கேயே தவணுது. நான் செக் பண்ணி பிடிச்சதுக்கப்புறம் பொறுமையாக, ரொம்ப பொறுமையாக வா. எனக்கு கொஞ்சம் தூரம் இருக்கு. பயமா இருக்கு. நம்ம நானே நடந்து போற மாதிரி. இவ்வளோ பெரிய மேடு மேலே நடந்து போன வச்சுக்கேன், எனக்கு நிஜமாவே பயமா இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டே. நல்ல வேலை வந்துட்டோன்னு நினைச்சிட்டு இருந்தா படுபாய் பக்கத்துல செக் பாயிண்ட் கண்ணில் பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டான். இந்த வண்டி ஓட்டும் போது கண்ட்ரோல் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். வண்டி இங்க பாரு, வண்டி இப்படி இப்போ கண்ட்ரோல் இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அவ்வளோதான், நெட் ஆஃப் பண்ணி விட்டுருன்னா எப்படி நீ கேம் விளையாடிக்கிற மாட்டேன். நெட்டு ஏன் நெட்டில் ஓடிட்டு இருக்கு? நானே கஷ்டப்பட்டு போவேன். நாளைக்கு கில் பண்ணி விடுவாங்களாம். பல்ல இருக்குது. ஐயோ அப்பா, ஜஸ்ட் மிஸ். டபுள் ஜம்ப் இது பண்ணி வந்துட்டேன். விழுந்துருவேன். கட்டிங் கட்டிங் நெட்டு கட்டிங் நெட்டு கட்டிங் ஹாட்ஸ்பாட் கட்டிங். இப்படி ஏற்கனவே பக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுல பயமா இருக்கு. எவ்வளவு பெரிய ரோடா இருந்தாலுமே இதுல நடந்து போச்சு பயமா இருக்கு. வாய் கழுவி செக் பண்ணி கண்ணில் பார்த்துட்டு கீழே தள்ளி விட்டான். அப்போவே செக் பண்ணி பிடிச்சிருக்கேன். என்ன அப்போ செக் பண்ணி 3 பிடிச்சாச்சு.